ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபேஷன் சேனல். பேக் நெக்கில் ஒரு போட் நெக் வச்சு ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். டிசைனுக்கு 3 இன்ச்சு அகலமும் 5 இன்ச்சு நீளமும் அந்த இதுக்குள்ளே ஒரு டிசைன் வரைஞ்சி கேன்வாஸில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். டிசைனுக்கு அகலத்துலேருந்து ஒரு இன்ச்சு கேப்பும், நீளத்துலேருந்து கீழே இருக்க வளைவுக்கு 2 இன்ச்சு கேப்பும், மேலே இருக்க 2 வளைவுகளுக்கு 1.5 இன்ச்சு கேப்லையும் அந்த டிசைனை வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த கேன்வாஸை லைனிங் கிளாத் மேலே வச்சு சுற்றி தச்சு எடுத்துக்கலாம். சுற்றி தச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த டிசைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மெயின் கிளாத்து மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு அந்த டிசைனுக்கு 1/4 இன்ச்சு கேப்லையே சுற்றி தச்சு எடுத்துக்கலாம். கிளாத் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கேப்பில் சுற்றி அந்த டிசைனை சுற்றியே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தச்சு எடுத்துக்கலாம். சுற்றி தச்சு எடுத்ததுக்கப்புறம் நடுவால் அந்த சிசரை வச்சு மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வளைவுகளை திருப்பி விடுறதுக்காக அந்த வளைவுகளில் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நாச்சஸ் போட்டோம்னா கொஞ்சம் வளைவுகள் திருப்பி விடுறதுக்கு டிசைன் மாறாமல் வரும். அதுக்காக தான் நாச்சஸ் கொடுக்குறோம். லைனிங் கிளாத்தை பெரட்டி விட்டுட்டு அந்த வளைவுகள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து விடணும். துணி டேமேஜ் ஆகிடக்கூடாது. எனக்கு சிசரில் எடுத்தே பழகிருச்சு, அதனால் சிசரை வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து விடுங்க. அந்த ஷார்ப் வர இடத்துலலாம் நான் அந்த ஊசியை வச்சு அந்த ஷார்ப்புக்காண்டி நான் எடுத்து விட்றேன். பிகினர்ஸ் யாரும் இதை பார்த்து எடுத்து விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து விடுங்க. கொஞ்சம் துணியெல்லாம் லேசான துணியாக இருந்தால் டேமேஜ் ஆகிடும். அதை எடுத்து விட்டதுக்கப்புறம் அந்த டிசைன் மேலேயே படிமானத்துக்காக ஒரு தையல் போட்டு விடலாம்.
படிமான தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டிசைனை தைச்சாச்சு. போட் நெக் ரெடி பண்ணணும், கழுத்து ரெடி பண்ணணும். அதுக்கு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ள கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். போட் நெக்குக்கு நான் கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சியும் கழுத்தோட இறக்கம் 3.5 இன்ச்சியும் வச்சு போட் நெக் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் அதை வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துட்டு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி அந்த கழுத்தை தச்சு எடுத்துக்குவோம். கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறது எப்படின்னு நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோலையே நான் சொல்லியிருப்பேன். கிராஸ் பீஸ் வச்சு எப்படி தைக்கணும், அதை எப்படி திருப்பி விட்டுட்டு திருப்பி இப்படி படிமான தையல் போடணுன்றதெல்லாம் நார்மல் ப்ளவுஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரொம்ப சிம்பிளான நீட்டான டிசைன் இது. பிகினர்ஸ் இதை நீங்களும் தச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக் நெக் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.